ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபலூடா. சாதா ஃபலூடா கிடையாது, ராயல் ஃபலூடா. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த ராயல் ஃபலூடா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். 1 ஸ்டார் 2 ஸ்டார் இல்லை, என் பையன் 1000 ஸ்டார் கொடுத்துட்டான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செம்ம ஹெல்த்தியாக இன்றைக்கி நம்ம ராயல் ஃபலூடா ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபலூடாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சாப்பிட்ற ஒவ்வொரு வாய்க்கும் உங்களுக்கு பாராட்டு நிச்சயம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? 1/2 லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் அந்த பால் பாதி அளவு சுண்டி வர அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சிக்கோங்க. ராயல் ஃபலூடான்றதால நட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கணுன்றதுக்காக தான் நட்ஸ் எல்லாம் சேர்க்குறோம். 1/2 லிட்டர் பால் 200 ml அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாலில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ரோஸ் சிரப் கண்டிப்பாக வேணும். இதில் மெயினே இந்த ரோஸ் சிரப் தான். பாதாம் பீஸு நைட்டே ஊற வச்சுருங்க. ஒரு 5 பீஸ் ஊற வச்சிங்கன்னா இவ்வளோ குவான்டிட்டி வரும். இந்த பாதாம் பீஸு நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். சப்ஜா சீடும் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தாங்க. சப்ஜா சீட் செய்ய போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 ஸ்பூன் ஊற வச்சுக்கலாம். வெனிலா ஐஸ்கிரீம் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். வெனிலா ஐஸ்கிரீம் 50 கிராம், ஒரு ஆப்பிள், ஸ்ட்ராபெரி தேவையான அளவு, விதை இல்லாத கருப்பு திராட்சை, பிஸ்தா 3 டீஸ்பூன், பூசணி விதை 3 டீஸ்பூன், வால்நட்ஸ் 6 பீஸ், முந்திரி ஒரு 15. இது எல்லாமே நம்ம சேர்க்கறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸை எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபலூடாவுக்கு கண்டிப்பாக சேமியா முக்கியம். ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு சேமியா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த தண்ணியில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சில்லுன்னு இருக்க தண்ணியை அது மேலே ஊற்றி விடலாம். இந்த மாதிரி நம்ம சில்லுன்னு தண்ணி ஊற்றும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சேமியா உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த ஃபலூடாவுக்கு டேஸ்ட் மெயினாக கொடுக்கறது எது அப்படின்னா இந்த மில்க் ஷேக் தான். ஜூஸர் ஜாரில் காய்ச்சின பால் ஊற்றிக்கலாம். ஸ்ட்ராபெரி 2 பீஸ், 4 ஸ்பூன் ரோஸ் சிரப், ஐஸ்கிரீம் 50 கிராம், சர்க்கரை 4 ஸ்பூன். இதை மிக்சியில் அடித்து மில்க் ஷேக் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ ஃபலூடாவுக்கு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸில் 3 ஸ்பூன் ரோஸ் சிரப், 2 ஸ்பூன் சேமியா சேர்த்துட்டு சப்ஜா சீட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லேயராக போடுறதால நம்ம அப்படி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சீட்லெட்ஸ் கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாமே 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதேமாரி 1 பை 1 நம்ம லேயராக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பாதாம் பிசின், ஸ்ட்ராபெரி நல்ல மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு லேயராக அடுக்கிட்டு நடுவில் 1 ஸ்பூன் சேமியா. சேமியாவுக்கு மேலே ஆப்பிள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. ஆப்பிளுக்கு மேலே நம்ம நட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ ஃபலூடாவுக்கு லேயர் ஃபுல்லாக அப்படியே அடுக்கியாச்சு. இப்போ இந்த லேயருக்கு மேலே ரெடி பண்ணி வச்ச மில்க் ஷேக் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும்போது அது மெதுவாக உள்ளே இறங்கி நல்லா ஊறி வரும். நட்ஸ் லெவலுக்கு நல்லா மில்க் ஷேக்கை ஊற்றிட்டு அதுக்கு மேலே 2 ஸ்பூன் வெனிலா ஐஸ்கிரீம், மேலே டெக்கரேட்டுக்கு லைட்டாக ரோஸ் சிரப் சேர்த்து ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி பீஸ் வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 ஹவர்ஸ் வச்சிடலாம். மெயினாக லேயரை அழுத்தி சேர்க்கக்கூடாது. அப்படியே மேலாப்பில் லேயர் அடுக்குனிங்கன்னா இந்த மாதிரி மில்க் ஷேக் சேர்க்கும்போது அந்த மில்க் ஷேக் ஃபுல்லாக கீழே அடி வரைக்கும் போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 மணி நேரம் பொறுத்து சாப்பிட்டோன்னா எல்லாமே மில்க் ஷேக்கில் ஊறி அவ்வளோ டேஸ்ட்டாக டெம்ப்டிங்காக இருக்கும். நான் சொல்லும் போதே எனக்கே நாக்கு ஊறுதுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டுக்கு அடிமையாகிடுவீங்க. ஒரு 5 ஹவர்ஸ் இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.
காலையில் ஒரு 10 o'clock நீங்கள் இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் ஒரு 3:30 4க்கு அழகாக எடுத்து நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நமக்கும் வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கடையில் நம்ம அங்கே கொடுத்து வாங்கி சாப்பிட்ற காசுக்கு வீட்டில் 4-5 நாள் நம்மளே கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த சம்மர் ரெசிபி ராயல் ஃபலூடா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க எப்படி வந்ததுன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். சரி. அது இப்படி பாரு. இது பூனை. எனக்கு வந்து 1000 ஸ்டார் எவ்வளோ சார்? 1000 ஸ்டார் நட்ஸு ஃப்ரூட்டு செம்மையாக இருக்குது. நான் சேர்த்து சாப்பிட்டேன். நீ நிறைய ஆப்பிள் ஸ்ட்ராபெரி தான் நிறைய சாப்பிடுவேன். நட்ஸ் எல்லாம்